இவ்வளவு பெரிய உலகத்துல நான் வந்து ஒரு லொகேஷனுக்கு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் பீச்சுக்கோ இல்ல என் ஃப்ரெண்டு வீட்டுக்கோ போகணும்னா அதுக்கு ஒரு பர்டிகுலர் ரூட் இருக்கும். அது வந்து ஒரு ஷார்ட் ரூட்டா இருக்கலாம் இல்ல லாங் ரூட்டா இருக்கலாம். அந்த ரூட்டை நான் பிடிச்சேன்னா நான் போக வேண்டிய இடத்துக்கு போய் ரீச் ஆயிடுவேன். இந்த ஒரு விஷயம் நம்ம எர்த்ல மட்டும் தான் பாசிபிள்னு கேட்டா இல்ல, யூனிவர்ஸ்லயும் பாசிபிள் தான். ஆமா, ஸ்டெல்லா டனல்னு ஒரு டனலை இப்ப ரீசெண்டா சயின்டிஸ்ட் வந்து ஸ்பேஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஒரு டனல்ல நம்ம இங்க பூமியில சுத்திட்டு இருக்க மாதிரி அங்க டிராவல் பண்ண முடியாது. பட் அந்த ஒரு டனல் வந்து நம்ம சோலார் சிஸ்டத்தையும் அங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய கேலக்சியும் கனெக்ட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டெல்லா டனல் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 40 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷனால தான் ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லப்படுது. இந்த ஒரு டனலை சயின்டிஸ்ட் எப்படி கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்கன்னா எராசிட்டா எக்ஸ்ரே அப்படிங்கிற ஒரு டெலிஸ்கோப் மூலமா தான் கண்டுபிடிச்சாங்க. இன்டர்ஸ்டெல்லார் டனலை அவங்க வந்து லோக்கல் கேஸ் பபிள்னு ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஏன்னா இது வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அப்புறம் கேஸால ஆனதுதான். உண்மையிலேயே இது வந்து ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு கண்டுபிடிப்பு தான். ஏன்னா நம்ம பூமியில வெவ்வேறு இடத்தை கனெக்ட் பண்ற மாதிரி பார்த்து இருக்குன்னா அதே மாதிரி ஸ்பேஸ்ல வெவ்வேறு யூனிவர்ஸ் கனெக்ட் பண்ற மாதிரி பார்த்து இருக்கும். இங்க இருக்கிற மாதிரி அங்கேயும் பிளானட்ஸ் எல்லாம் இருக்கலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.